பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்குகிறது நம்முடைய பிரகாசமான கண்கள். அந்த கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்படைய செய்கிறது. அந்த கண்களின் ஒளி எப்படி பிரகாசிக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை நேசித்து வாசித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை என்கிற வெளிச்சம் உள்ளே சென்று நம்முடைய இருதயத்தை பூரிப்படைய செய்கிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, நல்ல செய்தி, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல செய்தி வரும் பொழுது நமக்கு ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம் கிடைக்கிறது. அதுவும் நம்முடைய எலும்புகளை அது புஷ்டியாக மாற்றுகிறது என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நற்செய்தியை நாம் கேட்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வசனமாகிய நற்செய்தி, வேத சத்தியங்களை நாம் கேட்கும் பொழுது அது நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்குகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னவர். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லி. ஆகவே அந்த ஒளி நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது. அந்த ஒளிதான் நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறது. அந்த கண்களில் அந்த ஒளி வரும் பொழுது அது இருதயத்தை பூரிப்பாக்குகிறது. ஆகவே எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கின்ற அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் எப்பொழுது வைத்துக் கொள்ளும் பொழுது நாம் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு ஒளியாய் வந்த ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன். அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவனும் இருளிலே நடக்கவே மாட்டான். அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், ஒளியிலே நடப்பான்.
கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வேத வசனமாகிய வெளிச்சத்துக்குள்ளே நாம் நடக்கும் பொழுது, அந்த ஜீவ ஒளியிலே நடக்கும் பொழுது, நாம் இருளில நடவாமல் அந்த ஜீவ ஒளி எப்பொழுது நம்மை பிரகாசிப்பித்துக் கொண்டே இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விடாய்த்து வறண்டு போன ஒரு ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீர் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாயிருக்குமோ, அதே போல தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி, நற்செய்தி நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு பலன், ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல விடாய்த்து தண்ணீரற்று வறண்டு போன நிலையில் இருக்கிற ஆத்துமாவை அது குளிர பண்ணுகிறது. ஆண்டவருடைய செய்தி தூர தேசத்திலிருந்து என்று சொன்னார். பரலோக தேசத்திலிருந்து பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே குளிர்ந்த தண்ணீரை போல விடாய்த்த ஆத்துமாக்களை பலனடைய செய்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் எழும்பினது. ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே முதலாய் வரும் பொழுது, ஒரு பாலகனாய் உதிக்கும் பொழுது, அந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு அந்த நடுராத்திரியிலே மந்தையை மேய்த்து கொண்டிருந்து அந்த மந்தையை மடக்கி படுத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த வெளிச்சத்தை பார்த்தார்கள். அந்த வெளிச்சத்தினூடாக தேவதூதன் அந்த மேய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்து விட்டார், அதுதான் நற்செய்தி. உலகத்திற்கு வெளிச்சம் வந்துவிட்டது, ஒளி வந்துவிட்டது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த வெளிச்சம்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உண்டாக்குகிற தேவன். ஆகவே அன்றைக்கு மேய்ப்பர்கள் பயந்து போனார்கள். திடீரென்று அவர்கள் வானத்திலிருந்து தோன்றிய அந்த வெளிச்சத்தை பார்த்தார்கள், அந்த சத்தத்தை கேட்டார்கள். அந்த சத்தம் சொன்னது, பயப்படாதிருங்கள், இனி உங்களுக்கு ஒரு நற்செய்தி தான். இந்த நற்செய்தி உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி. இந்த நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும், உங்களுடைய வாழ்க்கையில ஒளியை உண்டாக்கும். வெளிச்சம் வந்தவுடனே இருள் விலகி ஓடி போய்விடும். ஆகவே இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிக்க பண்ணுவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாயினர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனமாகிய ஒளி ஒவ்வொரு இருதயத்தை பூரிப்பாக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. நற்செய்தி ஒவ்வொரு எலும்புகளையும் புஷ்டியாக்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு தேவதூதர்கள் நடுராத்திரியிலே அந்த வயல்வெளியிலே அந்த பரலோகத்திலிருந்து வந்த வெளிச்சத்தை பார்த்து பயந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. அது சந்தோஷத்தை கொடுக்கிறது, எலும்புகளை புஷ்டியாக்குகிறது, நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துகிறது, மகிழ்விக்கிறது, வெளிச்சமாய் பிரகாசிக்க பண்ணுகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த வெளிச்சம் ஒரு நாளும் எங்களுக்குள்ளே இருளை வர விடுவதே இல்லை. நாங்கள் எப்பொழுது அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.